நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும், மலைப்பகுதியில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கும், மலைப்பாதையில் பயணிப்பவர்களுக்கும் மழை அதிக அளவு பெய்யும் போது மண் சரிவு என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இடையூறாகவும் உள்ளது. இதனால் பல கோடிக்கணக்கான பொருட்சேதங்களும் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. இதை தடுக்க 2021இல் சாயில் நெயிலிங் எனப்படும் மண் ஆணி திட்டத்தை நீலகிரியில் தமிழக அரசு அறிமுகம் செய்தது. அத்திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள். முதலில் செங்குத்தான மலைப்பகுதியில் மண்ணின் மேற்பரப்பில் சாய்வு முகத்தில் 2 மீட்டர் இடைவெளியில் 3 முதல் 5 மீட்டர் நீளம் வரை துளையிடப்படும். பின்னர் துளைக்குள் 32 அளவுள்ள டவல் பார் என்ற இரும்பு கம்பிகள் பொருத்தப்படும். இந்த கம்பியுடனான மண்ணின் பிணைப்பை உறுதி செய்ய ஷாட்கிரீட் முறையில் சிமெண்ட் மண் கலவை துளையில் நிரப்பப்படும். பின்னர் மண் அரிப்பை தடுக்க ஹைட்ரோசீடிங் எனப்படும் விதைப்பு முறை மூலம் நீர் விதைப்பு மேற்கொள்ளப்படும். இதையடுத்து ஜியோகிரிட் முறை மூலம் முப்பரிமாண இரும்பு கம்பிகளால் வலுவூட்டப்பட்ட பாய்கள் பரப்பப்பட்டு இரும்பு கம்பியுடன் இணைக்கப்படும். பின்னர் அந்த பாயின் மேற்பரப்பில் புற்கள் வளர்க்கப்படும். இதனால் அங்கு மண் சரிவு தடுக்கப்படும். இந்த திட்டத்தை பற்றிய உங்களின் கருத்து என்ன? கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.